ரைட், 4வது பேப்பரை கையில் எடுத்துக்கொள்ளுங்க எல்லோரும். 4வது பேப்பர்ல நாங்கள் 30 வரையான கேள்விகள் பார்த்திருக்கிறோம். 31 தொடக்கம் இருக்கின்ற கேள்விகளை நாங்கள் பார்த்துட்டு தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய 5வது பேப்பரை பார்ப்போம். 5வது ஒரு சிங்கள வினாப்பத்திரம், 6வது ஒரு பேப்பர் இருக்கு, இன்னும் ஒரு சிங்கள பேப்பரை நாங்கள் ஆன்சர் பண்ணிருந்து அதுவும் உங்களுக்கு அனுப்புவோம். அப்ப வியாழக்கிழமை நாளை புதன் மற்றும் வியாழக்கிழமை 2 நாட்களும் எங்களுடைய வகுப்புகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நடக்கும். எனவே ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்ற பொழுது கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த புதுசாக அந்த இலங்கையினுடைய கல்வி நிலை மாற்றம் என்கின்ற அந்த புத்தகம் போட்டிருக்கிறேன். எளியாக அதில் இருக்கிற விடயங்களை தான் நாங்கள் கூடுதலாக பார்த்திருக்கின்றோம். மேலதிகமாக அதில் இருக்கிற விடயங்களை நீங்கள் வாசித்து விலகிக் கொள்ளுங்கள். ரைட், இதுல இருக்கிற பாருங்க, அறிவுத்திறன் 31வது பாருங்கள். ஆசிரியர்கள் அறிவுத்திறன் மனப்பாங்கு மற்றாக்கு மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க, மைக்கெல்லாம் மீட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட், அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஆசிரியர் மாணவர் ஒருவரிடம் விருத்தி செய்ய வேண்டிய துறைகள் என்று கேட்பார்கள். விருத்தி செய்ய வேண்டிய துறைகள். ரைட், இது வளமையாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வார கேள்வி இது. ஆசிரியர் மாணவரிடம் விருத்தி செய்ய வேண்டிய துறைகள் எதென்று கேட்டால் கட்டாயம் என்ன எழுதணும், அறிவு, திறன், மனப்பாங்கு எழுதணுமா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது பழைய கல்வி திருத்தம் புதிய கல்வி திருத்தம் என்கிற கன்செப்ட் இல்லைங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் விருத்தி செய்ய வேண்டிய துறைகள் அறிவு, திறன், மனப்பாங்கு. மேலதிகமாக மைக்கில் மீட் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. இதற்கு மேலதிக கட்டாயம் 3 எழுதல். சில நேரங்கள் உங்களுக்கு இப்படி வந்தால் KSAP அல்ல KASP என்று சொல்லி வந்தால் Pங்கிறது என்ன வரப்போகுது, பயிற்சி என்று வரும். கட்டாயம் இது 3 எழுதணும். இந்த ஷோர்ட் எழுத்த போட்டு உங்களுக்கு விரிவாக்கம் கேட்டால் எழுதுங்க. இது எழுதிக் கொள்ளுங்க. அப்ப முதலாவது 31க்கு எழுதிக் கொள்ளுங்க. விட 31க்கு பாருங்கள், ஆசிரியர் மாணவர் அறிவு செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய விடயங்கள் யாவை என்று கேட்டால் கட்டாயம் 2 விட எழுதப்படணுமா? அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 2 விடைகள் எழுதப்பட வேண்டும். புள்ளிக்கோட்டில் என்ன செய்து விட வேண்டும், விடைகளை எழுதிக் கொள்ள வேண்டும். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், சகல சந்தர்ப்பங்களிலும் எழுதிக் கொள்ளுங்களா. முதலாவது சகல சந்தர்ப்பங்களிலும் பொறுப்புடன் கூடியதாக பொறுப்புகளை நிறைவேற்றுதல். இது முதலாவது விடயம். 2வது எழுதிக் கொள்ளுங்கள், மாணவர்களை சுயகற்றலுக்கு ஆற்றுப்படுத்தல் அல்லது வழிகாட்டுதல். இது 2 ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, மிக முக்கியமான விடயம். 31வது கேள்வி, 31வது கேள்விக்கு விடு. 31வது கேள்விக்கு விடு. 32 பாருங்க, பல்கலைக்கழகங்களோட தொடர்பான கேள்வி கட்டாயம் பார்க்கணும். பல்கலைக்கழகங்களோட தொடர்பான கேள்வி கட்டாயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம், இவ்வருடம் பல்கலைக்கழகக்கான அனுமதி வீதம் எத்தனை, தெரிவு செய்யப்பட்டோர் வீதம் அல்ல தகுதி பெற்றோர் வீதம் 64 என்றால் மட்டம் தட்டினா சில நேரங்கள் 63% என்று வந்தால் 63% நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போட வேண்டும். அதே மாதிரி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்கின்றோரில் அல்லது தகுதி பெறுகின்றோரில் எத்தனை பேர் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படுவர்.
எத்தனை பேர்? 24 2025 பார்த்துக் கொள்ளுங்க. 2025 24.3 வீதம், 24. இது பல்கலைக்கழக தகுதி. இதென்ன அனுமதி. சராசரியாக எத்தனை? 40,000 தொடக்கம் 45,000க்கு உட்பட்டவர்கள். கடந்த முறை 42 லட்சம் பேர் என்னவோ வந்தது. ரைட். அப்ப இந்த முறை உங்களுக்கு இன்னும் அட்மிஷன் நடக்கலையே, அப்ப இதுகள் கேட்கலாம். இதோட தொடர்ந்து மத்த தற்போது எத்தனை கோர்சஸ் இந்த வருடம் கோட் பண்ணியிருக்கின்றார்கள்? 2026 எத்தனை கோர்சஸ்? 255. அப்ப இந்த பல்கலைக்கழகங்களோட தொடர்பு படுத்தியதை பாருங்க. மொத்த அரசு பல்கலைக்கழகம் 17, இதை தள்ளி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே 2, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே 1, ஏனைய அல்லது அமைச்சு அல்லது கடற்தொழில் அல்லது ஏனைய ஒரு அமைச்சு கீழே வாரது 1. இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு என்ன, இந்த 32வது கேள்வி கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்கள். பொது சாதாரண வினாப்பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தம் எது? எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரும்? கல்வி சீர்திருத்தம் 97வது கல்வி சீர்திருத்தம் 99ல நடைமுறைக்கு வருகுதா? அது ஒண்ணு இருக்கு. 1997 சீர்திருத்தத்தின் பிரதானமான விடயங்கள் ஏலவன் முக்கியம். 4 பாடத்துல இருந்து 3 பாடம் ஆக்கிறது. பொது சாதாரண பரீட்சை வந்தது, ஜெனரல் இங்கிலீஷ் வந்தது. எக்ஸாமினர் 2001 இருக்கலாம். ஆனா அறிமுகம் 97வது ரிஃபார்ம் சீர்திருத்தம் 99 நடைமுறைக்கு வருது. ஹலோ, சரி. அப்ப பாருங்க, அதை எழுதி கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு இந்த விட என்ன, எத்தனை தேவைப்பாடுகள் இருக்கு? எத்தனை தேவைப்பாடு இருக்கு? 2 தேவைப்பாடுகள் எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது தேவைப்பாடு எழுதிக் கொள்ளுங்கள். ஆக கூடுதலாக 3 அமர்வுகளில் கட்டாயம் இந்த யூனிவர்சிட்டியோட சம்பந்தமானது பார்த்துக் கொள்ளுங்களேன், வரலாம். 3 அமர்வுகளில் அங்கீகரிக்கப்பட்ட சகல 3 பாடங்களிலும் ஒரே தடவையில் குறைந்தது சாதாரண, இது முதலாவது தேவைப்பாடு. 2வது தேவைப்பாடு எழுதிக் கொள்ளுங்கள். பொது சாதாரண வினாப்பத்திரத்தில் 30% புள்ளிகளை பெற்றது. இது 2ம் அடிப்படை தேவைப்பாடு. சரியா? ஒரு பாடசாலை பரீட்சார்த்தியாக ஓலவெல் எத்தனை தரம் டோட்டலா? ஓலவெல் 3 தரம். ஏலவல் அதிகூடிய எத்தனை தரம் ஏலவல் பரீட்சை டோட்டலா? 3 தரம் தான் டோட்டலா. சரியா? குறிப்பாக நம்ம கிட்ட இந்த ஓலவல், ஏலவல், ஸ்காலர்ஷிப், இந்த 3 பரீட்சைகள் சம்பந்தமாகவும் புதிய கலை திட்டத்தோடு தொடர்புபடுத்திய கேள்விகள் வரலாம். ஸ்காலர்ஷிப்ல என்ன மாற்றம் கொண்டு வராங்க? ஓலவெல்ல கட்டாய பாடங்கள் 5, தொகுதி பாடங்கள் 2, அதுல என்ன நன்மைகள் இருக்கு? அந்த புத்தகத்துல எல்லாமே இருக்குகிறதா? ஏலவல் எப்படி மாறுகின்றது? அதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. சரி, அடுத்தே பாருங்க. திறந்த பாடசாலை என்றால் என்ன? எழுதிக் கொள்ளுங்கள். பல்வேறு தடைகள் மற்றும் குறைபாடுகள்
இடர்பாடுகளினால் கல்வியை இழந்த இடர்பாடுகளினால் கல்வியை இழந்த இடர்பாடுகளினால் கல்வியை இழந்தவர்கள் கல்வியை இழந்தவர்கள் மீண்டும் மீண்டும் கல்வியினை பெற்றுக்கொள்தல் மீண்டும் கல்வியினை பெற்றுக்கொள்தல். Right? சார் அதாவது பல்வேறு தடைகள், குறைபாடுகள், இடர்பாடுகளினால் கல்வியை இழந்தவர்கள் மீண்டும் கல்வியினை பெறுதல். மீண்டும் கல்வியினை பெறுதல். ரைட். உள்ளடங்க கல்வி உள்ள பாடசாலை திறந்த பாடசாலையா சார் இல்ல திறந்த கல்விக்கா சார்? திறந்த கல்வி, திறந்த பாடசாலை எல்லாம் அதை விடைதான் வரும். உள்ளடங்க கல்வி எழுதி கொள்ளுங்க. உள்ளடங்கல் கல்வி எழுதிருப்பீங்க ஏற்கனவே, பாருங்க. உள்ளடங்க கல்வி, உள்ளடங்க கல்வி விசேட தேவையுடைய மாணவர்களையும் உள்ளடக்கி, விசேட தேவையுடைய உள்ளடங்க கல்வியா? இப்ப நாங்கள் என்னது ஓபன் ஸ்கூல் சொல்லி சொல்லுவாங்க, அல்ல திறந்த பாடசாலை. அடுத்தது இன்னைக்கு உள்ளடங்க கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ரைட். உள்ளடங்க கல்வி என்றால் விசேட தேவையுடைய மாணவர்களையும் உள்ளடக்கி அவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வது உள்ளடங்க கல்வி. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. சிறுவர்நேய பாடசாலை. சிறுவர்நேய பாடசாலை என்ன எழுதிக் கொள்ளுங்கள். பாடசாலைகளில் ஆரோக்கியமானதும் அக்கறையானதுமான சூழல்களை உருவாக்கும் செயற்திட்டம். அதோடு விடு. அடுத்த கேள்வி நவோதயா. எதுவோ 2012-13 அந்த காலம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. விடயங்கள் எழுதி வச்சுக்கொண்டே தெரியும். குறிப்பாக கூடுதலாக இந்த பாடசாலைகளுடைய திட்டங்கள் சம்பந்தமாக தற்போதைய அரசாங்கத்தின் நடைமுறைப்படுத்துகிறத பாருங்க, அல்லாட்டி அதுக்கு முந்தினதுகளை பாருங்க. 2010க்கு பிறகு வாரது என்னென்றால் இந்த சிறுவநேய பாடசாலை, அடுத்தது அண்மையில் உள்ள பாடசாலை, சிறந்த பாடசாலை வேலை திட்டம், இதுகளை பார்த்து கொடுங்க. 2-3 தான் இருக்குகிறது. ரைட். இதுக்கு யாரு ஸ்பான்சர்ஸ்? யூனிசெஃப் ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க.
அடுத்த எழுதிக்கொள்ளுங்க, நவோதய பாடசாலைகள் பாரம்பரிய தொழில்கள் பற்றிய பாரம்பரிய தொழில்கள் பற்றிய புரிதல்களை வெளிப்படுத்துகின்ற பாடசாலை திட்டம். சரியான பாடசாலை திட்டம். உங்களோட 5வது பேப்பர் எடுங்க. 5வது பேப்பர்ல பாருங்க, மத்திய மகாவித்யா 6வது கேள்வியை பாருங்க. 5வது பேப்பர்ல 6வது கேள்வி மத்திய மகாவித்யாலயம் இருக்கு. 6வதுல 2வது விடையை பாருங்க, மத்திய மகாவித்யாலயா. அதுதான் அந்த 6வது கேள்விக்குரிய விடை. அப்ப மத்திய மகாவித்யாலயம் என்ற என்ன எழுதிக் கொள்ளுங்கள். கிராமப்புற மாணவர்களுக்கு என்ன செய்யறது, உயர்கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு கட்டாயம் மத்திய மகாவித்யாலயத்தை பார்த்துக் கொள்ளுங்க. நிறுவப்பட்டவை மத்திய மகாவித்யாலயம். ஹந்தஸ்த கல்வி வழங்கல் என்ன? ஹந்தஸ்த கல்வி வழங்கும் பாடசாலை என்றால் ஹந்தஸ்த செயற்பாட்டு ரீதியான கல்விகள். கிராமப்புற மாணவர்களுக்கு வெளிக்கொள்ளுங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியையும் தொழிலையும், கல்வியையும் அது செயற்பாடுங்கிற அதுதான் கல்வி பிளஸ் தொழில் இரண்டையும் கிராமப்புற மாணவர்கள் விஷயம் மிக முக்கியமானது. இது உயர்கல்விக்கு மத்திய மகாவித்யாலயம். கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியினை வழங்குவதற்காக முன்வைக்கப்பட்ட பாடசாலை திட்டம். அந்த சென்ற கல்வியும் இருக்கும், அது போல தொழிலும் இருக்கு. இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. குறிப்பாக இந்த பாடசாலை சம்பந்தமான இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். கல்வி 4 தூண்கள். சார் 5வது பேப்பர் ஷேர் பண்ணீங்களா? போட்டிருக்கேன் குரூப்ல பாருங்க. 6 ஒரு இன்னொரு பேப்பர் தான் சார் போட்டு. அது 5வதுன்னா அந்த 50 MCQ கொண்டது. ஐக்கிய பாலமுனையில் பிசிக்கல் கிளாஸ் 2026 5-14 போட்டிருக்கேன். இன்னைக்கு 3 பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். அதுல 1 4வது பேப்பர், 5வது பேப்பர் அந்த 50 MCQ 3 பேப்பர் ஷேர் பண்ணிருக்கேன். கல்வி 4 தூண்கள் யாவை? பிசிக்கல் கிளாஸ் என்று போட்டிருக்கிறார். கல்வி 4 தூண்கள் யாவை? எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா? கல்வி 4 தூண்களும் என்னென்னத்துக்காக கற்றல்? வாழ கற்றல், ஒன்று வாழ கற்றல், அறிவதற்கான கற்றல், செயற்பாட்டுக்காக. கட்டாயம் அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாளி படங்கள் என்ன? வாழ்வதற்காக. 2வது என்ன? அறிவதற்காக. 3வது என்ன? செயற்படுவதற்காக. 4வது என்ன? சேர்ந்து வாழ்வதற்காக. இது எங்க இது வந்தது? யுனெஸ்கோட தூண்கள். எப்படி கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க? அனைவருக்கும் கல்வியனும் பிறவிடனும். எத்தனையாம் ஆண்டு நடந்தது? 1990. தாய்லாந்தில் இடம்பெற்ற அனைவருக்கும் கல்வி என்கின்ற பிரகடனத்துல முன்வைக்கப்பட்டதுதான் இந்த கல்வியினுடைய 4 தூண்கள். சார் பேப்பர் அகைன் ஷேர் பண்றீங்களா? இல்ல சார், கிடைக்கல. பேப்பர் ஷேர் பண்ணி ஒரு குரூப்ல செக் பண்ணுங்க. பாருங்க. அப்ப இது வந்து இந்த 34வது இருக்கின்ற கேள்விகளோட இந்த 4வது பேப்பரை போய் பார்த்துக்கொள்ளுங்க.
தயவுசெய்து மைக்கேல மீட் பண்ணிக்கொள்ளுங்க. இசுரு பாசல் எனும் பாடசாலை அபிவிருத்தி திட்டத்திற்கு உதவி அளித்த அமைப்பு எது? இசுரு பாசல் என்ன? கிராமப்புற இசுரு மக்கள் பாசல் என்ன? கிராமப்புற எழுதிக் கொள்ளுங்க. இல்லையில எழுதிக் கொள்ளுங்க. பாடசாலைகள்ல கிராம பாடசாலைகளை நவீன தரமான நகர பாடசாலைக்கு ஒத்ததாக அபிவிருத்தி செய்தல். Right. எக்ஸ்கியூஸ் மீ சார், Oh. இன்னும் அந்த 5 தூண்கள் இன்னொன்று இருக்குதுன்னு அது என்ன? 5 வந்து என்ன? நவீன கலை திட்டத்தின் மூலோபாய தூண்கள். 5 நவீன கல்வி சீர்திருத்தத்தினுடைய 5 மூலோபாய தூண்கள். அதாவது இது வந்து 1990 தாய்லாந்து இடம்பெற்ற அனைவரும் கல்வி பிரகடனத்தினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வியின் 4 தூண்கள். அது வேற இது வேறையா பாருங்க. குழம்பிக் கொண்டு படிக்க வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கணும். ரைட். இப்ப பாருங்க, இசுரு பாசல் இதுக்கு உதவி செய்கின்ற அமைப்பு வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் வேற என்னத்துக்கு உதவி செஞ்சிருக்கு இலங்கையில? 2ஆம் நிலை கல்விக்கு. செகண்டரி SBA அந்த வேலை உள்ளடங்கல் கல்வி. ரெண்டுக்கும் உள்ளடங்கல் கல்வி. ரைட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இதுதான் முக்கியம். ஏடிபிஎல் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே படிச்சல ஞாபகத்துல வரத அவர்த்த நோட் பண்ணிட்டு போனீங்கன்னு சரி. அப்ப ஒரே பார்வையில இருந்து செய்வீங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு பேசுறேன். மத்ததையும் சொல்லுங்க சார், என்னென்னு சொல்லுங்க. SBA Secondary Education Sector Empowerment Program, right? Inclusive Education. இதுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 35 ரைட். அடுத்தே பாருங்க, கிராமப்புற பாடசாலைகளில் மாணவர்களுடைய போக்குவரத்து வசதி அல்லது பாடசாலை மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட போக்குவரத்து வசதியினுடைய பேர் என்ன? பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்பெசிபிக்கா சில வேலை திட்டங்கள் இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. 2005 தான். 2005 பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் நோட் பண்ணிருக்கேன், எடுத்துக்கோங்க. ரைட், ஓகே. இலங்கையில் ஃபர்ஸ்ட் கிரேட் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட பாடசாலை எது? எழுதிக் கொள்ளுங்கள். 36 2017. சரியா? ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மகாவித்யாலயம். சரி, ஜெயவர்தனபுர கோட்டை மகாவித்யாலயம். அப்ப இந்த சில வேலை திட்டங்கள் அறிமுகப்படுத்துறதுல பெருசா எங்களுக்கு இல்ல. இது இந்த என்னடா புதிய கலை திட்டத்திற்குள்ள கூடுதலாக ஐக்கியோட தொடர்பான விடயங்கள் தான் கேட்கப்படுகின்றது. அதுகளோட ரிலேட்டடான கேள்விகளை பார்த்துக் கொள்ளுங்க. சரியானே? இலங்கையின் பாடசாலைகள்ல இந்த தகவல் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்வதற்காக உதவி புரிகின்ற அமைப்பு எது? தகவல் தொழில்நுட்பத்தை
ஜெர்மன். அமைப்பு அமைப்பு இலங்கையில தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக உதவி செய்கின்ற இலங்கையில் இருக்கின்ற நிறுவனம் இட்டெக்ஸ் விதாய ஐசி விதாய ஐசிடி ஐசிடி வைஃபை என்ன வைஃபை என்ன ஒரு கேள்வியாகவே வந்திருக்கு வைஃபை என்ன wireless fidelity. சொல்லுங்க அப்போ ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ வைஃபை என்ன இது ஒரு கேள்வியாக வந்திருக்கா மைக்குகளை தயவு செய்து மியூட் பண்ணிக்கொள்ளுங்க இல்லாட்டி எல்லாரும் மைக்கை மியூட் பண்ண வேண்டி வரும் ஐசிடி என்ன சார்? ஐசிடி என்ன இக்டான்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி ஏஜென்சி சார் அது எதுக்காக என்ன நோக்கம் அது? பாடசாலைகள்ல தொழில்நுட்ப கல்வியில அபிவிருத்தி செய்வதற்காக செயற்பாடுகின்ற அமைப்பு தொழில்நுட்பமா தொழிற்திறனுங்கிறது இல்லையா ரெண்டு வித்தியாசம் தொழில்நுட்பம்ங்கிறது வேறு தொழிற்திறனுங்கிறது வேறு ரைட் சார் வைஃபைக்கு சொல்லுங்க சார். Wireless fidelity, no? ஓ இல்லை கண்டிப்பா அதுக்கு நம்ம அந்த இதுல ஏற்கனவே நாங்க அந்த இது பார்த்த கேள்விகள் பார்க்கல போல இருக்கு பாஸ்ட் பேப்பர்ஸ்ல நாங்க 1 to 30 வரையும் பார்த்திருக்கோம் போல இருக்கு அதுலதான் இவ்வாறான இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குகிறது ஒரு நிமிஷம் ரைட் இப்ப நாங்க பாக்குறோம் 36வது அப்ப ஐபியோட தொடர்புபடுத்தி வரக்கூடிய விடயங்களை கூடுதலாக பார்த்துக்கொள்ளுங்க இந்த கிளாஸ் ரூம் 2017 அறிமுகம் செய்யப்பட்டது இதனோட எங்களுக்கு தொடர்புபடுத்தி வரக்கூடிய கேள்விகள்ல இந்த இக்டாங்கிறதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க அது போல நோட் பண்ணிக்கொள்ளுங்க வைஃபை ரைட் வைட்லி wireless நோட் பண்ணிக்கொள்ளுங்களா இது நம்மளோட சதன் ஃபிலிம்ஸ் பேப்பர் நாம பார்க்கல நினைக்கிறேன் அதுல இது கிடக்கு வயர்லெஸ் இதுக்கு தான் WI PDT வைஃபை கம்பி எல்லாம் தொழில்நுட்பமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பார்த்தா நான் தேடி தமிழ் சொல்லு கம்பி எல்லாம் தொழில்நுட்பம் ரைட் கம்பி எல்லாம் தொழில்நுட்பம் ஊடாக
இணைய சேவையினை வழங்குகின்றதற்காக அழைக்கப்படக்கூடிய பேர் தான் வைஃபை. ரைட், வச்சனத்தின் தமிழுக்குரியது என்று சொல்லி இதை எழுதி பண்ணீங்கன்னு வச்சு. ரைட், 37 பாருங்க. இந்த கொலம்போ அகாடமியை நிறுவதற்கு காரணமாக இருந்த ஆளுநர் யார்? இப்ப 36க்கு சரி 30 இதை அழிச்சு விடுறேன்னா 36 கேள்விகளுக்குரியது முடிஞ்சு. எழுதாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்ளுங்க, பிறகு எழுதி கொள்ளுங்க. Next. அப்ப 36 ஐடியோட தொடர்பான கேள்வி கட்டாயம் ஒன்று பார்த்துக் கொள்ளுங்களா. கட்டாயம் ஒரு கேள்வியால் வருமா? நான் ஆரம்ப வகுப்புல இருந்து சொல்லிட்டு வரேன். கட்டாயம் ஐடியோட தொடர்படுத்தி ஒன்று வரும். சிலிக்கன் பள்ளத்தாக்குல பெங்களூர் அந்த இதுகளோட தொடர்படுத்திய விடயங்களை எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. வெண்ணெய் ராய் பாருங்க, இந்த கொலம்போ அகாடமி யாரு சார்? ராபர்ட் வில்மோட் ஹாட்டன். இவர்தான் நிறுவியவரா? சரியா, நீங்க கவனமா நீங்க பார்த்து போனீங்கன்னா சரி. ரைட், யூனிவர்சிட்டி காலேஜ் என்று அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் கொலம்போ அகாடமி, இலங்கையினுடைய யூனிவர்சிட்டி காலேஜ். இது யூனிவர்சிட்டி வேற இருக்கு. ரைட், யூனிவர்சிட்டிங்கிறது வேற இருக்கு, யூனிவர்சிட்டி காலேஜ்ங்கிறது ஒரு கன்செப்ட். ஸ்ரீலங்கா சிலோன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டியாக மாறுறது இருக்கு. ரைட், அதை பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி, எளியா உங்களுக்கும் அது சம்பந்தமான தகவல் தந்திருக்கிறேன். ராயல் காலேஜ் கொழும்பு அகாடமிங்கிறது ரோயல் கல்லூரி இல்லையா சார்? ராயல் காலேஜ் பழைய பேர். கொழும்பு அகாடமி தான் முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட சரியானே யூனிவர்சிட்டி காலேஜ். அதுதான் ராயல் காலேஜ். முதலாவது ஆரம்பத்தில் 1925 ஸ்தாபிக்கப்பட்ட அந்த பேர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ். இதுல பார்த்தா கிளாஸ் தான் நாங்க பார்த்தோம், வெளியே நாங்க பார்த்துருக்கிறோம். அதுதான் வந்து பிறகு என்ன செய்யுது, ராயல் காலேஜாக மாறுது. சிலோன் யூனிவர்சிட்டி தானே சார் கொழும்பு யூனிவர்சிட்டி? அதாவது கன்செப்ட பாருங்க. முதலாவது யூனிவர்சிட்டி காலேஜ் வருது, அதுக்கப்புறம் என்ன வருகின்றது, சிலோன் யூனிவர்சிட்டி என்ற கன்செப்ட் வரையும் 1942 காலப்பகுதியில் சிலோன் யூனிவர்சிட்டி என்று வருகிறது. அதனுடைய முதலாவது இதுதான் சிலோன் யூனிவர்சிட்டியாக மாறுது. 1942 பிறகு இதர வைஸ் சான்சலர் தான் சார் ஐவன் ஜெனிங்ஸ். சிலோன் யூனிவர்சிட்டி தான் 1972 என்னவா மாறுது, 1972 ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி மாறுது. இது ரெண்டு வித்தியாசம், கவனமா பார்க்கணும். இது யூனிவர்சிட்டி காலேஜ், இதுதான் பிறகு என்ன மாறுது. அதாவது கொழும்பு அகாடமி, இந்த கொழும்பு அகாடமி தான் யூனிவர்சிட்டி காலேஜாக பேர் வருது. சாரி, யூனிவர்சிட்டி காலேஜ் தான் கொழும்பு அகாடமி, கொழும்பு அகாடமி தான் என்ன ராயல் காலேஜ். இதுதான் அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டு இருக்கு. இப்ப ராயல் காலேஜ் தான் ராயல் காலேஜ் தான், கொழும்பு அகாடமி ராயல் காலேஜ் தான். ராயல் காலேஜினுடைய ஆரம்ப பேர் கொழும்பு அகாடமி, கொழும்புடைய யூனிவர்சிட்டி காலேஜ். சார் கொழும்பு அகாடமி எத்தனாம் ஆண்டு சார் அது நிறுவப்பட்ட? 1921. சார் இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணலாமா? எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை.
இங்கிலீஷ்ல நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்லயும் எழுதக்கூடாது. அதை கவனம் பாருங்க. 2 லாங்குவேஜ்லயும் பேப்பர் திருத்துறவருக்கு தெரியான்னு சொல்லி எழுதக்கூடாது. ரெண்டுலயும் எழுதக்கூடாதா சார்? தமிழ்ல எழுதிட்டு பிராக்கெட்டுல இங்கிலீஷ்ல போடலாதா? இல்ல அப்படி போடக்கூடாது. சரியா? கொண்டு எழுதினா நீங்க இங்கிலீஷ்ல எழுதுங்க அல்லது பேப்பர்ல தமிழ்ல கேள்வி எழுதுங்க. எப்படி கொடுக்கிறது? விலங்குல பேப்பர்ல கேள்வி தரும்போது ரெண்டும் தராங்க தானே? அது என்னத்துக்கு தாரண்டா ஒரு சொல்லுக்கு 2-3 டெபினிஷன் வரும். ரைட்? இப்ப சொல்லுங்க, அறிவியல் பல்கலைக்கழகம் நீங்க என்னத்து நினைப்பீங்க? அறிவியல் மத்திய நிலையம். அறிவியல் மத்திய நிலையம் அப்படி என்ன நீங்க என்ன நினைப்பீங்க? கான்செப்ட் பண்ணக்குள்ள அப்ப ஏதாவது இங்கிலீஷ் ரைட், இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருப்பாங்க? சயின்ஸ் சென்டர்னு போடுவோம். அந்த இது தாரத்துக்கானது அந்த சொல்லுக்கு இன்னும் ஒரு பொருள் தரக்கூடியதாக வருகின்ற பொழுதுதான் ஆங்கில சொற்களை பயன்படுத்துவாங்க. இப்ப பேரெல்லாம் பயன்படுத்தக்குள்ள ஆங்கில சொற்கள் வராது. உங்களுக்கு பேப்பர்ஸ்ல பாருங்க, ஒன்று தமிழ் CWW கண்ணங்கராவு கூட CWW தமிழால் எழுதி வார பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்துக் கொள்ளுங்க. இந்த இதுகளை அடுத்த பாருங்க, நாங்க கொழும்பு பார்ப்போம். அகாடமி 21 1835 போட்டிருக்கு. எது ராயல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ்ட் வந்து 1835 சார். அத்தனை இப்ப என்ன பிரச்சனை? கொழும்பு அகாடமி அப்ப வந்துட்டு கொழும்பு அகாடமியா இருந்ததுன்னா அதுதான் சொல்லுவாரு. நீங்க இப்ப ரிட்டர்ன்கள் வித்தியாசம். ரைட்? இப்ப சிலோன் யூனிவர்சிட்டின்னா நீங்க எங்க இருக்கிறது இருக்க போறீங்க? சிலோன் யூனிவர்சிட்டிங்கிறது எது? கொழும்புல இருக்கிற கொழும்பு யூனிவர்சிட்டி, பேராதனில் இருக்கிற பேராதனி யூனிவர்சிட்டி. அப்ப பேரா யூனிவர்சிட்டியுடைய பழைய பேர் என்னன்னு அப்படி கேட்கிறது. அந்த விளக்கத்து விளைவுகள். இப்ப ரோயல் காலேஜ் முதலா இலங்கையில யூனிவர்சிட்டி கன்செப்ட் வரக்குள்ள சரியானே ரோயல் இந்த கொலம்போ அகாடமி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆகுது. அதெல்லாம் அந்தந்த காலப்பகுதியில மாறி வருகிறது. கடைசி என்ன வருது? ரோயல் காலேஜ்ல வந்து நிற்கும். அதுக்கு பிறகு என்ன வருகின்ற இந்த கன்செப்ட் அப்படி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆகி சிலோன் யூனிவர்சிட்டின்னு வருது. அது திருப்பி என்ன வருது? ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டின்னு வருது. ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிகள் எத்தனை யூனிவர்சிட்டி வருகிறது? ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி எத்தனை யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டியா இல்ல. எத்தனை யூனிவர்சிட்டி? 6 யூனிவர்சிட்டி இருக்கு ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி. அந்த ரிட்டன்கள் அந்த பொருள் கூடங்கள் வித்தியாசப்படும். கன்செப்ட் விளைப்படி ரைட். கொழும்பு அகாடமி 1835 ரைட். ராயல் காலேஜாக இப்ப இருக்கு அல்ல யூனிவர்சிட்டி காலேஜா வருது 1921-25 காலத்து. இதுகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கோனீங்கன்னா சரி. ரிட்டர்ன் எங்க எதுங்கிறத பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி விடுவீங்க. இப்ப பாருங்க, 21ஆம் நூற்றாண்டிற்குரிய வகுப்பறைகள் அமைய வேண்டிய முறைகள் 2 குறிப்பிடுக. கட்டாயம் இந்த வகுப்பறைகளோடு சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், கற்பித்தல் திறன். ஆசிரியர் ஒருவரிடம் இருக்க வேண்டிய கற்பித்தல் திறன். இப்ப உங்களுக்கு ரோயல் காலேஜ் கொலம்பு அகாடமி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஹோட்டலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் அண்டு கடைசி கிளாஸ்லயும் நான் எழுதி விளங்கிட்டேன் தானே. முதலாவதுங்கிறத எழுதி கொண்டு சுதந்திர இலங்கைங்கிறத ஒன்று எழுதி தற்போதுங்கிறத எழுதி மூன்றையும் ஒரே பார்வையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. அந்த இன்ஸ்டிடியூஷன் நான் 1835-1870 கொழும்பு இந்த மெடிக்கல் அகாடமி, லோ காலேஜ், எக்ரிகல்ச்சர், மற்றதுன்னு டெக்னிக்கல் காலேஜ் அந்த சார்ஜ் உங்களுக்கு எழுதி போட்டுருந்தேன். எல்லாரும் எழுதி வச்சிருக்கிறீங்க. அதை பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. அதன்படி அந்த காலங்களை எடுத்துக்கொண்டா சரி. அடுத்த பாருங்க, 21ஆம் நூற்றாண்டுக்குள்ள ஓப்பர அமைய வேண்டிய முறைகள் 2 எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது எழுதிக் கொள்ளுங்க, கற்றல் கற்பித்தல் மாதிரிகள். ஒரு ஆசிரியரிடம் காணப்பட வேண்டிய கற்றல் கற்பித்தல் மாதிரிகள். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், கேள்விக்கு வாரதா அறிக்கை சார் மாதிரி. அறிக்கை சார்
இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள். நடத்தை சார் மாதிரி. சார் சொல்லுங்க. இது கேள்விக்குரிய விடையா சார் வேற எழுதியா சார்? இல்ல இல்ல இல்ல, இன்னும் 38 கேள்விக்கு விட செல்லல. அதோட ரிலேட்டடான எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் இது. எம்சிக்யூக்கும் இது வருமா? ஒரு ஆசிரியரிடம் காணப்படக்கூடிய கற்றல் கற்பித்தல் மாதிரியில் பின்வருவனவற்றுள் உள்ளடங்காதது எதுன்னு கேட்கிறேன். 4 தந்தோடு இதை 3 மாதிரிகள் இருக்கு. ரைட். அடுத்து கட்டுவாக்க அல்லது புதிய கண்டறிதல் மாதிரி. கட்டுவாக்கு. ரைட். வகுப்பறைகளோடு தொடர்புபடுத்தி நான் போறேன். 22 வகுப்பறைகள் அமைய வேண்டிய முறைகள்ங்கிறதுல போகுது. அப்ப முதலாவது என்ன? கற்றல் கற்பித்தல் மாதிரி. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள், கற்பித்தல் திறன்கள். ஒரு ஆசிரியரிடம் காணப்பட வேண்டிய கற்பித்தல் திறன்கள். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை நவீன கலைத்திட்டத்தின் போது ஆசிரியரிடம் காணப்பட வேண்டிய கற்பித்தல் திறன்கள் என்று கேட்டா இதுகளை நீங்க எழுதுங்க. விளக்குதலும் செய்து காட்டுதல். விளக்குதல் செய்து காட்டுதல். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள், போதனை முகாமை செய்து. போதனை முகாமை செய்து. மூணாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், வினா கேட்டல். நாலாவது திட்டம். இதுதான் ஒருவருடைய கற்பித்தல் திறன். கற்பித்தலுக்கான உபாயங்கள். நேரடி போதனை. முதலாவது மூணாவது என்ன சார்? புதிய கண்டறிதல் அல்லது கட்டுவாக்க கற்றல் கற்பித்தல் மாதிரி. கற்பித்தல் திறன்களை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். விளக்குதல் செய்து காட்டுதல், போதனை முகாமை செய்தல், வினா கேட்டல், திட்டமிடல். திட்டமிடல். இதை எழுதிக் கொள்ளுங்க. இதோட அதை நாங்க படிச்சுட்டு விடைகளுக்கு போவோம். கற்பித்தல் உபாயங்கள். நேரடி போதனை. நேரில் போதனை. நேரடி போதனை, நேரில் போதனை, அனுபவம் சார் போதனை, அனுபவம் சார் போதனை, சுதந்திரமான போதனை, சுதந்திரமான போதனை, இடை தாக்கங்களுடனான போதனை. இடை தாக்கங்களுடனான போதனை. நாலாவது நம்முடைய கேள்விக்குரிய விட எழுதிக் கொள்ளுங்கள். சார், அந்த முதலாவது ஹெடிங் வந்து கற்றல் கற்பித்தல் மாதிரிகளா? ஓ ஓ ஓ மாதிரிகள். அடுத்த எழுதிக்கொள்ளுங்க. நாலாவது எழுதி போட்டு அடுத்தது விடைக்கு போவோம். நாலாவது இன்னொன்று எழுதிக் கொள்ளுங்கள். கட்டாயம் ஆசிரியர் வகுப்பறை பாடசாலை சம்பந்தமா பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு கேள்வி வரும் அதுக்கு இல்லையா, கூடுதலாக வரும். வகுப்பறை கவின் நிலை. இதுக்கு நான் சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்துல வந்தது.
வகுப்பறையில இருக்கிற அந்த 4 மூலைகள் இருக்குத்தானே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதுகள் சம்பந்தமா கட்டுறது கவிநிலை, வகுப்பறையின் கவிநிலை சொல்லி கேள்விகள் கேட்கிறேன். பார்த்துக்கணும். வகுப்பறையினுடைய கவிநிலை எழுதிக் கொள்ளுங்கள். கவிநிலை, வகுப்பறை கவிநிலைகள். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். மானுட கவிநிலை, மானுட மற்றாக மைக்கில் மீட் பண்ணிக் கொள்ளுங்கள். மானுட கவிநிலை. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள். கல்விசார், கல்விசார். மூன்றாவது சகபாடி. இந்த 4 கேள்விகளை நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்கள். இதற்குள் உங்களுக்கு நிறைய கேள்விகளும் விடைகளும் இருக்குகிறது. நிர்வாக கவிநிலை. கவிநிலை சூழல், வகுப்பறை சூழல். ஒரு பேர் மானுட கல்விகளை கலை ஆக்கங்கள் அதுகளோட கற்பிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கணும். கல்விசார் என்ன, ஒரு முறைசார் கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். சகபாடி என்ன, பக்கத்துல இருக்கின்றவர்கள் ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இருக்கணும். நிர்வாகம் என்ன, அது டைம் மேனேஜ்மெண்ட், மாறுறது, 40 நிமிஷம் படிப்பிக்கிறது, ஏனைய கர்மங்களை ஒழுங்குமுறைப்படி செய்யறது, இப்படியான ஒரு சூழல் இருக்கு. சரி, இப்ப பாப்பினாங்க எழுதிக் கொள்ளுங்கள். ஒப்பறை அமைய வேண்டிய முறைகள் ஒன்று. படைப்பாற்றல் விடையா, படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்கமிக்க கற்றல் கற்பித்தலுக்கான வகுப்பறை. படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்கம். இரண்டாவது நீக்குள்ளுங்கள். படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்கமிக்க இனோவேஷனாக இருக்கணும். கிரியேட்டிவ் அண்ட் இனோவேஷன். என்ன, கிரியேட்டிவிட்டியோட பார்த்துக்கணும். இரண்டாவது சொல்லுங்க. தொழில்நுட்பத்துடனான கற்றல் கற்பித்தலுக்குரிய சூழல். தொழில்நுட்பம். மூணாவது கூட்டுறவு, கொலபரேட்டிவாக கற்றல் கற்பித்தலுக்குரிய சூழலாக இருக்கு. கூட்டுறவு, அதாவது சேர்ந்து கற்பிக்கக்கூடிய சூழல் வகுப்பறையில் கொண்டிருக்க வேண்டும். கொலபரேட்டிவ். இந்த 4Cல 2 வந்துட்டு, ஒன்று கிரியேட்டிவ், அடுத்தது கொலபரேட்டிவ். Critical thinking, communication, sir. என்னுடைய 5வது பேப்பர்ல இருக்கிறது OC. 26வது கேள்வி இருக்கு. கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன். சொல்லுங்க சார். ஒரு கேள்விக்கு தமிழாலையும் அடுத்த கேள்விக்கு இங்கிலீஷாலையும் அப்படி விடல விட. இப்ப 36 கேள்விக்கு நாம இங்கிலீஷ் 37வது தமிழால அப்படி எழுதலாமா மாறி? அதாவது எழுதலாம், எல்லாத்தையும் எழுதக்கூடாது. இங்கிலீஷ் பேப்பரும் இருக்கிற, நீங்க பொதுவா தமிழாலே எல்லாத்தையும் கூட எழுதினா சரி. தமிழாலே உங்களுக்கு அந்த விலங்கல்ல தெரியலன்னா மாத்திரம் இங்கிலீஷ் சொல்ல எழுதுங்க. இங்கிலீஷாலே கூட எழுதாது. எப்படி சார் தமிழால எழுதுறது? இந்த ஓடிபி சொல்லி வந்து
அந்த ஓடிபியில விரிவாக்கம் அது இங்கிலீஷ். அது அது இங்கிலீஷ் தானே எழுதுது. அது விதிவிலக்கு. அதெல்லாம் அதுக்கு நாங்க ஒண்ணும் சொல்லல. தமிழால எழுதி இங்கிலீஷாலையும் எழுதி வைக்கிற வேலை செய்யாது. இப்ப உதாரணமா நீங்க இப்ப கொலம்போ சார் ஐவர் ஜெனிங்ஸ் இருக்கு. இது முதலாவது பல்கலைக்கழக உபவேந்தர் வருது. சிலோன் யூனிவர்சிட்டியினுடைய முதலாவது பல்கலைக்கழக உபவேந்தர் யாருன்னு கேட்டா சார் ஐவர் ஜெனிங்ஸ். அப்ப நீங்க என்ன எழுதணும்? தமிழ்ல எழுதினா சார் ஐவர் ஜெனிங்ஸ். அல்லது நீங்க இங்கிலீஷ் எழுத போறீங்கன்னா என்ன? சார் ஐவர் ஜெனிங்ஸ். ரெண்டே எழுதி வைக்க சொல்லுவாங்க. இத தமிழால இப்படி பிரேக்கெட்டுக்குள்ள எழுதி வைக்கிற வேலை செய்யலாம். சார் இந்த முறை கேள்வி எல்லாம் வந்து இதுல என்ன வருது? MCQ தானே? இந்த ஓம் சார் 50 கேள்வியும் MCQ இல்லையா சார்? அப்ப என்னன்னா இப்ப இதுல இருக்கிற நீங்க பெரும்பாலான ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் செய்யறாங்க. மைக்க மீட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் செய்யறாங்க. ஒரு டீச்சிங் எக்ஸாமினுடைய கேள்வி ஸ்ட்ரக்சர் வந்து 50 கேள்விகள் ஒரு மணித்தியானது. இது வளமையான ஸ்ட்ரக்சர் 30 MCQ 20 ஒன் வேர்ட் ஆன்சர். இதுதான் வளமையான ஸ்ட்ரக்சர். உங்களோட கெசட்ல 50 பல்வேறு வினாக்களை கொண்டதாக ஒரு முண்டு போட்டிக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் வரும். 2 கேள்வி கட்டமைப்பு நீங்க விளைவிக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு இப்ப 4வது பேப்பர் 30 20 இருக்கு. இப்ப 5வது உங்களுக்கு அனுப்பியிருக்கிற பிசிக்கல் கிளாஸ் செய்த பேப்பர் 50 MCQ. 50 MCQ நீங்க படிச்சுட்டு போய் அங்க 20 ஒன் வேர்ட் ஆன்சர் வந்துட்டா டைம் காணான்னு உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வரும். ஏன்னா நீங்க 50 MCQ தான் அடாப்ட் ஆயிட்டீங்க. அங்க 20 எழுத வந்தா மாட்டிக்கொள்வீங்க. அதனால 2க்குமே தரநிலையில போங்க. சரியா? இந்த MCQ தான் வரும்னு போவாங்க. சிங்கள பேப்பர்ஸ்ல எடுத்து பாருங்க. 2க்கு தான் கைட் பண்றாங்க. ஒன்றுக்கு நீங்க அடாப்ட் ஆகி அங்க போயிட்டீங்களா 50 எப்படியும் MCQ குறைஞ்சது 30 இருக்கு. அந்த பின்னுக்கு வர 20 தான் என்ன ஒன் வேர்ட் ஆன்சராகவும் இருக்கலாம் அல்லது சுருக்க வினாவடி எழுதக்கூடியதாகவும் இருக்கு. ஆனா 2 பேப்பர் இருக்கு. இப்ப இது உங்களுக்கு சரி. இது இப்ப உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் MCQ வந்தாலும் வரும். கற்றல் கற்பித்தல் மாதிரிகள் உள்ளடங்காதது எது நாள தருவாங்க. இது 3 தெரிஞ்சாத்தானே நீங்க 4வது அடையாளப்படுத்தலாம். ஒவ்வொரு கவிநிலைகள் இந்த 4 தெரிஞ்சாத்தான் எது இல்லைங்கிறத அடையாளப்படுத்தலாம். ஒவ்வொரு சூழல் நாங்க பார்த்திருக்கிறோம். பௌதீக மாநில சமூகம் என்ற ஒரு சூழல் பார்த்திருக்கோம். அப்ப அது என்ன செய்யப்படும் எடுத்துக்கணும். விலை கொண்டீங்கன்னா சரி. 2க்கும் சந்தர்ப்பம் இருக்கா? ஒன்றை மட்டும் பேஸ் பண்ணி படிக்காதீங்க. 2க்கும் சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நான் எத்தனாவது கேள்வி பார்த்திருக்கிறேன்? 38வது கேள்வி. 39 40வது கேள்விகளை பாருங்க. இப்ப ஏற்கனவே இதுல டீச்சிங் எழுதின ஆட்கள் யாரும் இருந்தா சும்மா கேட்டு பாருங்க. எப்பயாவது MCQ 50 வந்திருக்காங்க. கூடுதலாக 30 20 தான் வாங்க. ஒரு கெசட்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சிங்கள கெசட் நாங்க தெளிவா பார்த்துக் கொள்ளல. தமிழ்ல அப்படி போட்டிருக்கு. 2க்கு ரெடி ஆகி போங்க. அதுதான் உங்களுக்கு அந்த 5வது தந்திருக்கிற மாடல் பேப்பரை செய்யுங்க. ரைட்? அது அடுத்து 5வது அந்த பிசிக்கல் கிளாஸ் போட்டிருக்கிற 5 ரைட். பாருங்க. மீள் நிகழ்வு கல்வி என்றால் என்ன? ரைட்? வாழ்நாட்கல்வி, மீள் நிகழ்வு கல்வி, குறுக்கு செயற்பாட்டு கல்வி, சுவிட்ச இதெல்லாம் வந்து அண்மை காலங்கள்ல டிரான்ஸ்ஃபார்மேட்டிங் எஜுகேஷன், நிலைமாற்ற கல்வி, டிரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன், நிலைமாற்று இதெல்லாம் இருக்கு. வெளிக்கொள்ளுங்க. மீள் நிகழ்வு கல்விகளை வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும்
காலங்களில் வாழ்நாள் தேவைப்படுகின்ற காலங்கள் என்னென்ன சந்தர்ப்பங்கள்னாலும் சரி காலங்களில் முறை சார்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ளும் வாழ்நாள் முழு தேவைப்படும் காலங்களில் முறை சார்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ளும் கல்வி முறை மீள் நிகழ்வு. இரண்டாவது கொள்ளுங்க குறுக்கு செயற்பாட்டு கல்வி. குறுக்கு செயற்பாட்டு கல்வி சமூக வளர்ச்சிக்காக எண் மற்றும் எழுத்தறிவினை கற்றுக்கொள்ளல் அல்லது கொண்டிருத்தல். சார் திருப்பி சொல்லுங்க சார். சமூக வளர்ச்சிக்கான எண் எழுத்தறிவு எண் மற்றும் எழுத்தறிவு கற்றல் அல்லது கொண்டிருத்தல். அடுத்த இலக்கியங்கள் நிலைமாற்ற கல்வி. எதிர்பார்க்கக்கூடிய கல்வியா? நிலைமாற்ற கல்வி எழுதிக் கொள்ளுங்க. மாணவர்களது தற்கால மற்றும் எதிர்கால கல்வி நோக்கத்தை பூர்த்தி செய்து உறுதிப்படுத்த தேவையான மாற்றங்களை உள்ளடக்குதல். கல்வி கொஞ்சம் சொல்லுங்க. நிலைமாற்ற கல்வி தானே மீள் நிகழ்வு. எழுதிக்கொள்ளுங்க. மீள் நிகழ்வுக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் காலங்களில் எங்கள் வாழ்நாள்ல எப்பயாவது கல்வி கற்கணும் தேவைப்படுற காலங்களில் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் காலங்களில் முறை சார்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ளும் கல்வி முறை. சுபிட்ச பாடசாலையில் எழுதிக் கொள்ளுங்க. இலங்கையினுடைய சுபிட்ச சுட்டன் எத்தனை சதவீதம்? எத்தனை பாயிண்ட்ஸ் கேள்விக்கு வாரதா? எத்தனை சுபிட்ச சுட்டன் 2021 7.96. இதுதான் இப்ப அந்த 2021 சுபிட்ச சுட்டனில் மனித அபிவிருத்தி சுட்டனில் உள்ளடங்கியிருக்கின்ற விடயங்கள்ல உண்டு என்ன? கல்வி எழுத்தறிவு. மனித அபிவிருத்தி சுட்டன்ல ஆயுள் எதிர்பார்க்கை எழுத்தறிவு வரும். சரியான வெளிக்கொள்ளுங்கள். அரசாங்கத்தின் கல்விக் கொள்கைகள் நலனோன்புகை செயற்பாடுகளை முறையாக பின்பற்றும் பாடசாலைகள். சார் திருப்ப சொல்லுங்க சார்.
அரசாங்கத்தின் கல்விக் கொள்கைகள் நலனோன்புகை திட்டங்களை முறையாக பின்பற்றும் பாடசாலைகள். சுபிச்ச பாடசாலைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அனைவருக்கும் கல்வி என்பதன் நாங்க அப்ப பார்த்தோமே, அனைவருக்கும் கல்விங்கிற கன்செப்ட் தாய்லாந்து. அந்த அனைவருக்கும் கல்வி என்பதனுடைய குறிக்கோள்கள் 4 அல்லது 5 சொல்லி சொல்வார்கள். பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது எழுத்தறிவு. இது எம்சிக்யூக்கு வருமா? பார்த்துக் கொள்ளுங்க. எழுத்தறிவு. இரண்டாவது அனைவருக்கும் அடிப்படை கல்வி. அனைவருக்கும் எழுத்தறிவு அனைவருக்கும் கல்விங்கிற 1990ஆம் ஆண்டு வந்த தாய்லாந்து இதுல அப்ப பார்த்தா அந்த 4 தூண்களும் பார்த்தேன். அட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா முதலாவது எழுத்தறிவு, இரண்டாவது அனைவருக்கும் அடிப்படை கல்வி, மூன்றாவது பால் சமத்துவம், ஆண்பால் பெண்பாலுங்கிற சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம், கல்வி தரம், தரமான கல்வி, ஐந்தாவது வளர்ந்தோருக்கான கல்வி. வளர்ந்தோருக்கான கல்வி. எவ்வளவையும் பார்த்துக்கொள்ள. சரி, 41 பாருங்க. சுரக்கும் பகைவ திட்டத்தின் நோக்கங்கள் 2 குறிப்பிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அரசாங்கத்தின் கலைத்திட்ட மாற்றம் முன்வைக்கப்படுவதனுடைய தேசிய கொள்கை திட்டம் சொல்லுங்க. புதிய கலை திட்டத்தினூடாக கல்வியில் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்ற தேசிய திட்டம் என்ன திட்டம்? சிங்கள கேள்வி சொல்லுங்க. புதிய கலைத்திட்ட மாற்றத்தினூடாக கல்வியில் அடைய எதிர்பார்க்குகின்ற தேசிய இலக்கு அல்லது தேசிய திட்டம் என்ன வரும்? 2045 இலங்கையை அது யார் போன தேசிய கல்வி ஆணைக்குழுவினுடைய 2023 தற்போதைய அரசாங்கத்துடைய வளமான சமமான கல்வி, ஒரு வளமான நாடு, அழகான வாழ்க்கை. நீ அந்த புக்கை வாய்ச்சி பாருங்க, இருக்கா? அது சிங்கள கேள்வியா? அந்த புதிய கலைத்திட்ட மாற்றம் அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் கீழ் புதிய கலைத்திட்ட மாற்றம் முன்வைக்கப்படுகின்றது. கல்வி சீர்திருத்தம். வளம், ஒரு வளமான நாடு, அழகான வாழ்க்கை. என்ன போகுது? அழகான நாடு, புன்னகைக்கு மக்கள். மக்கள் இந்த இதுல போதைப்பொருள் பாவனை கட்டுப்படுத்துறது என்ன கான்செப்ட்? பாடசாலையில் போதைப்பொருளை கட்டுப்படுத்துறது உருவாக்கப்படுகின்ற அமைப்பு என்ன? பட்டங்கள், நட்பு கழகங்கள். அது எந்த தேசிய திட்டத்திற்கு வருது? அத கொஞ்சம் எழுதி விடுங்க சார், கிளியர் இல்லாம இருக்கு. இதுல நீங்க இந்த பிள்ளையா சொன்னீங்களா? கன்செப்ட் என்ன கன்செப்ட்? நீங்க இந்த இது என்ன போதைப்பொருள் உருவாக்குறது என்ன? நட்பு வட்டங்கள் பழசு. அதை ஞாபகப்படாது. இப்ப வந்திருக்கிற திட்டம் என்ன? எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியா? போதைப்பு. முதலாவது பாருங்க, சொந்த தெளிவுறேன்.
புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய தேசிய திட்டம் அல்லது அரசாங்கத்தினுடைய தேசிய திட்டம். ஒரு வளமான நாடு, ஒரு அழகான வாழ்க்கை, இது திட்டம். பாடசாலையிலே கலை திட்டம். இப்ப பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதைப் பொருள் பாவனைக்கு அல்லது நச்சுப் பொருள் பாவனைக்கு எதிரான திட்டம் என்ன வட்டங்கள்? கூட்டு வட்டங்கள். இதனுடைய தேசிய வேலை திட்டம் என்ன? போதைப் பொருள் அற்ற நாடு, போதைப் பொருள் அற்ற நாடு, என்ன சொல்றாங்க? மகிழ்ச்சியான நாளை, மகிழ்ச்சியான நாளை. இந்த அரசாங்கத்தினுடைய இது என்ன? ஒரு நிமிஷமா சார், ஊக்குவிப்பு பரிசு மழை எதிர்வரும் 2026 6/4 மருதமுனை அப்ப இது இதுக்குரியது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ன? தற்போதைய நாட்டினுடைய கொள்கை என்ன? தற்போதைய நாட்டினுடைய கொள்கை கிளீன் ஸ்ரீலங்கா. என்ன கொள்கை? நீங்க இந்த எக்ஸாம் மாத்திரமல்ல, நீங்க இந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, என்ன தற்போதைய தற்போதைய அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க. அரசாங்கத்தினுடைய கொள்கை கிளீன் ஸ்ரீலங்காவா சார்? அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை என்ன? வளமான நாடு, அழகான வாழ்க்கை, வளமான
அழகான இது இது ரைட். அதை கட்டாயம் ஞாபகம் கொள்ளுங்க. எஜுகேஷனுக்காக தான் வரும் நினைக்கிறேன், அதுவும் அதான் நினைக்கிறேன். கிளீன்ஸ் எல்லாமே மகிழ்ச்சியான புன்னகைக்கு மக்களை இன்னும் கொண்டு இருக்காது. ரைட், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இது தற்போது அரசாங்கத்தில் எல்லா கொள்கைகளையும் பாருங்க. ரைட், ஓகே ஓகே, இதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப 40வது ஓகே. 41 எழுதிக் கொள்ளுங்க. சொரத்தின் பவிய திட்டத்தின் நோக்கங்களை சேஃப் அண்ட் ஸ்கேர் பாடசாலைகள்ல பாதுகாப்பினை ஏற்படுத்துதலா, அதுதான் சொரக்கும் பவிய. வெளிக்கொள்ளுங்கள். சகல விதமான துஷ்பிரயோகங்களிலும் இருந்து மாணவர்களை பாதுகாத்தல். 41. சகல விதமான கட்டாயம் இந்த பாடசாலை என்று ஒழுக்கம், துஷ்பிரயோகம், தண்டனை கட்டாயம் பாருங்கள். சரியா? கேள்விகள் வருமா? உங்களுக்கு போன 3ஆம் பேப்பர்ல நாம எல்லாம் பார்த்திருக்கிறோம். சகல விதமான துஷ்பிரயோகங்களிலும் இருந்து மாணவர்களை பாதுகாத்தல். உங்களோட பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நாங்க பிரிக்கலாம். பாத்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிங்க. ஒன்று என்னன்னா, இந்த நம்பர்ஸோட தொடர்பானது. ஆண்டுகள் வாரது, ஆரம்பிக்கப்பட்டது வாரது, பாடசாலைகள் எத்தனை வாரது, டெலிபோன் நம்பர் என்னன்னு வாரது, இது ஒன்று. இதெல்லாம் நம்பர்ஸோட தொடர்பானது. அப்படியான கேள்விகள் உங்களோட பேப்பர்ல இருக்கும். அடுத்த பாடம் என்ன இருக்குங்கிறது, கல்வியோட தொடர்பான விடயங்கள். அதுல என்ன வரப்போகுது, இந்த எழுத்து பகுதிகளை உள்ளடக்கிறது. இதுலதான் சேக்குலர்ஸ், நோக்கங்கள், கொள்கைகள், நன்மைகள், தீமைகள், இப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்ப 2ஐயும் பேரலல் என்ன செய்து கொள்ளுங்க, ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சில பேர் ஆண்டுகளுக்கு எல்லாத்தையும் பாடசாலைகளுக்கு தேசிய பாடசாலை என்ன, அது என்ன, இது என்ன, அங்க இங்க என்ன, கல்வி அறிவு வீதம் என்ன, பாப்புலேஷன் என்ன, இப்படியே இருக்கு. அதுக்கு எல்லாத்தையும் நாம A to Z மட்டுக்கு பார்க்க வேண்டியது இல்லை. மெயினான பிக்சர் மட்டும் என்ன செய்து கொள்ளுங்க, ஞாபகம் கொள்ளுங்க. இதே கட்டாயம் இருக்கும். 2 பாட்டு தான் உங்களோட பேப்பர்ல இருக்கும். நீங்க எந்த பேப்பர் எடுத்து பார்த்தாலும் ஜெனரல்ஜில 2 தான் பிரதானமான பாட்டு. ஆண்டுகள், இலக்கங்கள் தொடர்பானது. அடுத்தது இந்த விடை. முதலாவது சகல துஷ்பிரயோகம் பாரத மாணவர்களை பாதுகாத்தல். 2வது விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு உதவுதல். விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு உதவுதல். நம்ம இந்த 3ஆவது பேப்பர் பார்க்கல உங்களுக்கு அழகா சார்ட் ஒன்று போட்டு வெளியிட்டுனா 1935, 1870, 1872, அழகா 90 அப்படி எழுதிருக்காங்க. பார்த்துக் கொள்ளுங்க. சும்மா எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கணும். இன்னொரு ஆண்டு உங்களுக்கு அங்குண்டே இருக்கு. முதலாவது வெள்ள அறிக்கை எப்ப வெளியிடப்பட்டது? 1950. அப்ப 80, 81 நிக்கப்படாது. சாடு சரியா போட்டு வச்சீங்கன்னா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சுட்டு போனா அப்ப இது 2 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது பாடசாலை மாணவர்கள் சாரி என்ன 42 எழுதிக் கொள்ளுங்கள். ஒழுக்கத்தை பேணுபவர்களில் ஆசிரியரின் வகிப்பாகும். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கிடையிலான சிறந்த உறவினை கட்டி எழுப்புதல். மாணவர்களுக்கிடையிலான சிறந்த உறவினை கட்டி எழுப்புதல். சிறந்த உறவினை கட்டி எழுப்புதல். 2வது எழுதிக் கொள்ளுங்கள். மாணவர்களது சிக்கலான பிரச்சனைகளுக்கு 42 சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குங்கள். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குங்கள். மிகுந்தலை அமைப்பெற்றுள்ள மருத்துவ பீடம் எப்பல்கலைக்கழகத்திற்குரியது? மிகுந்தலை. உங்களுக்கு நான் நன்றி ஞாபகப்படுத்தினேன்.
ரஜரட்ட, ஊவா வெல்லச, சபரகமுவ இந்த பல்கலைக்கழகங்கள் அமைய பெற்றுள்ள இடங்களை கட்டாயம் பார்க்கணும். கராப்பிட்டிய வைத்தியசாலை எப்பல்கலைக்கழகத்திற்குரிய மருத்துவ பீட கல்வியினை வழங்குகிறது? அதுகளை பார்த்துக்கணும். ஜெய்ப்பூர் எங்க இருக்கிறப்ப காலி எங்க இருக்கு? கராப்பிட்டிய காலி யூனிவர்சிட்டி எங்க? யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? சொல்லாம சரியான தகவல்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி உவா வெல்லச, மற்றது சபரகமு, ருகுனு, ரஜரட்ட இந்த பல்கலைக்கழகங்களினுடைய அமைவிடங்கள் பீடங்கள் சம்பந்தமாக மாறுது. குறிப்பாக இந்த ரஜரட்ட பல்கலைக்கழகம் சம்பந்தமாக வந்திருக்கு மீன்கள். 43க்கு பாருங்க, விட வந்து ரஜரட்ட. ரஜரட்ட பல்கலைக்கழகம் அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரியான எழுதிக் கொள்ளுங்க. ருகுனு யூனிவர்சிட்டி மாத்தர இதிட மெடிக்கல் ஃபேக்கல்டி தொடர்பானது கராப்பிட்டிய வைத்தியசாலை காலி கோல். இதுக்கு எழுதிக் கொள்ளுங்கள். தெற்காசியாவின் எழுதிக் கொள்ளுங்களேன். தெற்காசியாவின் பெரிய மகப்பேற்று வைத்தியசாலை சவுத் ஏசியாவின் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. தெற்காசியாவின் மிகப்பெரிய மகப்பேற்று வைத்தியசாலை. மகப்பேற்று வைத்தியசாலை சப்ரகமோ யூனிவர்சிட்டி ரத்னபுர, ஊவாவெல்லச பதுல், வயம்ப குளியாப்பிட்டி. குளியாப்பிட்டியில் இருக்கிற மத்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷனோட இருக்கு. அது என்னத்துக்குரியது? டெக்னாலஜி ஃபேக்கல்டி. டெக்னாலஜி டெக்னாலஜிக்கு உதவி செய்யற நாடு எது? உதவி செய்த நாடு கொரியா. என்ன? நார்த் கொரியா. நார்த் கொரியா. நார்த் கொரியா. நார்த் கொரியாவா? எந்த நாடு? சவுத் கொரியா. சவுத் கொரியா. இதுதான் பிரச்சனை. ஆங்கிலத்தில் எழுத போனோம்னா சில நேரங்கள் இருக்கப்படும். தமிழ் அழகா தென்கொரியா எழுதி. தென்கொரியா உதவி செய்கின்ற மற்றொரு யூனிவர்சிட்டி எது? தென்கொரியா உதவி செய்த மற்றும் ஒரு யூனிவர்சிட்டி ஓசியன் யூனிவர்சிட்டி சொல்றோம். அது சரியானது படிச்சுட்டு போங்க. ரைட். சதன் ஓசியன் யூனிவர்சிட்டி சமுத்திரவியல் பல்கலைக்கழகம். நெல்வலை எது வரும்? அது ஜப்பான் கொலிஸ். இப்படித்தான் இப்ப இதுல நாங்க ரஜரட்ட ருகுனு யூனிவர்சிட்டி மாத்தரையில இருக்கு. மைக்கேல மீட் பண்ணிக்கணும் தயவு செய்து. மாத்தரை யூனிவர்சிட்டி ருகுனுடைய மெடிக்கல் ஃபேக்கல்டி கராப்பிட்டிய வைத்தியசாலை. இலங்கையில மிகப்பெரிய மகப்பேற்று வைத்தியசாலை கராப்பிட்டிய. மகப்பேற்று வைத்தியசாலை கராப்பிட்டிய. சப்ரகம யூனிவர்சிட்டி ரத்னபுர, ஊவாவெல்லச பதுல்ல, வயம்ப யூனிவர்சிட்டி குளியாப்பிட்டிய. இறுதியாக மெடிக்கல் ஃபேக்கல்டி ஆரம்பிக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் மொரட்டோய்புரம் ஊவாவெல்லச 12வது ஃபேக்கல்டி. அப்ப வயம்பையில் இருக்குது எங்க இருக்கு? குளியாப்பிட்டியில் இருக்கு. குளியாப்பிட்டியில இன்னொரு எஜுகேஷனோட தொடர்பானது என்ன இருக்கு? காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கடைசியா எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. அது என்னத்துக்குரியது? டெக்னாலஜிக்குரியது. அதுக்கு உதவி புரிகிற நாடு எது? தென்கொரியா. தென்கொரியா இன்னும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு உதவி செஞ்சிருக்கு. எதுக்கு? சமுத்திரவியல் பல்கலைக்கழகம். தொடரா நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா அடுத்தே பாருங்க. இலங்கையில உள்ள காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கேட்டா 20 கொடுக்குறியா 19 கொடுக்குறியா? 20 அப்டேட் 20. ஆனா இதுல என்ஐல வந்து 19 தான் வச்சிருக்காங்க. இது 2025 டிசம்பர்ல இது ஓபன் பண்ணிருக்காங்க. சில கான்ஃபிளிக்ட் கேள்விகளை சில நேரங்கள் போடும். 24
என்னண்டா சில கன்ஃபிளிக்ட் ஆனதுகள் சில நேரங்கள் போட மாட்டாங்க, ரைட்? அதை பார்த்துக்கொள்ளுங்க, அப்டேட்டா இருந்தோன்னீங்கன்னு சரி. 44 கட்டாயம் இந்த சார் குழுக்களோட அப்ப தொடர்பான கேள்விகள் இலங்கையில வரும். சொல்லு. யூனிவர்சிட்டி எத்தனை கேட்டா பொலிட்டி எத்தனை கேட்டா ரெண்டையும் கொஞ்சம் சொல்லுங்க. இலங்கையில பார்த்துக்கொள்ளுங்க, அரச பல்கலைக்கழகம் அப்படித்தான் கேட்பாங்க, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தான் கேட்பாங்க. 17 அரச பல்கலைக்கழகங்கள் 17. ஆனா பல்கலைக்கழகம் எத்தனை இருக்கு? எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கு? 21 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. 21. அதுல 17 மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழ 2, டிஃபென்ஸ் கீழ 1, இந்த ஓசியன் யூனிவர்சிட்டி 1, 4. 17 பல்கலைக்கழகம். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கேட்டா 20. இறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டது குளியர். சார் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் ரெண்டும் என்ன சார்? பிக்கு பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம். அடுத்தது வந்து என்ன? பிக்கூஸ் எஜுகேஷன் சென்டர். ஒன்று முதலாவது பாலி பிக்கு, இது வந்து பிக்கூஸ் இருக்கு. டிஃபென்ஸ் கீழ செர்ஜோ கொசலாவே. மொத்தமா பல்கலைக்கழகங்கள் கேட்டா 21 தானே? ஓசியன் யூனிவர்சிட்டி வரும் ஏனைய அமைச்சு திணைக்களம். அது மாறுறதானே அமைச்சு. இப்போ ஒரு நாள் கடல் தொழிலுக்குள்ள இருக்கும், இன்னொரு நாள் இன்னொன்றுக்குள்ள இருக்கும். அதனால ஏனைய அமைச்சுகள் வரக்குள்ள அது வரும். யுனியோடெக் சார். யுனிவோடெக்ன்றது வந்து அது இதற்குள்ள இல்ல, அது வந்து ஓஷனும் வந்துட்டு திறன்விருத்தி மற்றும் தொழிற்கல்வி அமைப்பின் கீழ தானே சார் வருது. அது திறன்விருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி ஆணை. அதுக்குள்ளதான் யூனிவர்டெக்கும் ஓசன் யூனிவர்சிட்டி வருது. இல்ல, ஓஷன் யூனிவர்சிட்டி தனியே. நீ யூஜிசி வெப்சைட் போய் பாருங்க. யூஜிசியோட வெப்சைட்ல வந்துட்டு 17 யூனிவர்சிட்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு. இல்ல இதுக்கு அதான் சொல்ல வரேன். அது சரி, அது 17 சரி. ஏனைய அமைச்சு திணைக்கள வாரது மொத்த அரசு பல்கலைக்கழகம் 19 போட்டிருக்கு. அது பிள்ளை. அரசு பல்கலைக்கழகத்துல சிலது என்ன பேமெண்ட்ஸோட இருக்கிறதும் இருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி 17. நீங்க நோட் பண்ணிக்கணும், 17 இல்ல 4, சரியானே? 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குள்ள வாரதான் இந்த சிலியட், யூனியோடெக் அதெல்லாம் வாங்க. உங்களுக்கு நாளைக்கு அதை கிளியர் பண்ணிடுறேன். சரி, 44 பாருங்க. என்ன ஆணைக்குழு? முன்வைத்த ஆணைக்குழு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது எழுதி கொள்ளுங்க. என்ன இருக்கு நமக்கு? RF மோகன். RF மோகன். இது விட வந்து RF மோகனா எழுதி கொள்ளுங்கள். ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. இலங்கையில் கல்வியினை நவீனமயமாக்கிய ஐரோப்பியர். இலங்கையில் கல்வியினை நவீனமயமாக்கிய ஐரோப்பியர் ஆங்கிலேயர். கல்வியை நவீனத்துவமாக்கியவர் ஐரோப்பியர் ஆங்கிலேயர். இதுக்கு விட வந்து RF மோகன். அடுத்த கொள்ளுங்கள். பாடசாலை ஆணை அரசாங்க பாடசாலை RF மோகன். நவீனமயமாக்கியவர் யாரு சார்? ஐரோப்பியர் என்று கேட்டா ஆங்கிலேயர். விளங்கல சார், கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. அதாவது இலங்கையில் கல்வியை நவீனத்துவமாக்கியவர் ஐரோப்பியர் யார் என்று கேட்டா போர்த்துகேயர் உள்ள அந்த ஆங்கிலேயர் வருந்தானே. நவீனத்துவமாக்கியவர் ஆங்கிலேயர்கள். எங்களுடைய கேள்விக்கு விட வந்து RF மோகன். பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்ப கல்வியின் இலவசம், உயர்கல்வியின் கட்டணம் செலுத்தியது RF மோகன்.
பாலர் கல்வி பல்கலைக்கழகம் கல்வி வரை இலவசமாக வழங்கியது டொனமூர் ஆணைக்குழு. அடுத்த எழுதிக் கொள்ளுங்க. பாடசாலை அரசாங்க பாடசாலைகளை நிர்வகிப்பதற்கு பாடசாலை ஆணைக்குழுக்களை ஸ்தாபித்தது. சொல்லுங்க சார். மக்கள் ஆணையக்குழு ஒன்று இருக்கு தானே, ஒரு புக்ல பார்த்தேன். இது இந்த 44 மெக்கன்சி ஆளுநர் மெக்கன்சி ஆணைக்குழுன்னு ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், சரி. அப்ப இதை எடுத்துக்கொள்ளுங்க. அரசாங்க பாடசாலைக்கு பாடசாலை ஆணைக்குழு, பாடசாலை ஆணைக்குழு கோல்ஃப்ரூட் ஆணைக்குழு. இது ஆரம்பிச்சு பாடசாலை ஆணைக்குழு. மெக்கன்சி ஒரு ஆள் இருக்காரு. மெக்கன்சி 1841. இவருடைய கன்செப்ட் முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். மத்திய பாடசாலைகளுக்கான ஆணைக்குழு. மத்திய பாடசாலைகளுக்கான ஆணைக்குழு. சுயமொழி பாடசாலைகள் மற்றும் மும்மொழி பாடசாலை. மூன்றாவது உதவி நன்கொடை பெறும் பாடசாலைகள். நான்காவது மத்திய பாடசாலை முறை. ஆணைக்குழு வரும் மத்திய பாடசாலை முறைகள். ஐந்தாவது பெண்கள் பாடசாலை. ஆறாவது தேசிய பரீட்சை. தேசிய பரீட்சை அறிவு. சரி, இவ்வளவு மேற்குவது மெக்கன்சி ஆளுநர். அடுத்தது பாருங்க. விலங்கு டொனமுருகன் இலவச கல்வி, பாலர் கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரை இலவச கல்வி. ரைட். கற்றல் உபாயங்களின் முக்கிய கருதுகோள்கள் பெண்கள் பாடசாலை, பெண்களுக்கான பாடசாலை. 45 எழுதிக் கொள்ளுங்கள். முக்கிய கருதுகோள்கள் சுய கட்டுப்பாடு. ஒன்று. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள். மேம்பட்ட மீளறிவு. மேம்பட்ட மீளறிவு. மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள். செயல்முறை பயன்பாட்டு. செயல்முறை பயன்பாட்டு உபாயம். கணிப்பீட்டு கருவி கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடியது. 46 எழுதிக் கொள்ளுங்கள். நம்பகத்தன்மை 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 நடைமுறைத்தன்மை நம்பகத்தன்மை நடைமுறைத்தன்மை செயற்பாடுத்தன்மை செயற்பாடுத்தன்மை. 3 மிக முக்கியம்.
ABCD 4C 5E இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது பாருங்க, ABCDக்கு எழுதி கொள்ளுங்க. A வந்து awareness, B வந்து baseline mapping, C வந்து create, D வந்து decide on priorities, decide on முன்னுரிமைப்படுத்து. இது ABC. 5 என்ன? 5 பார்த்துக்கொள்ளுங்களா. engage, explore, explain, elaborate, evaluate. சார் GDP evaluate பண்றது. சார் டி சார் டிசைட் ஆன் decide on priorities, முன்னுரிமைப்படுத்து, priority பண்றது. GDP என்னன்னு சொல்லுங்க அப்போ. gross domestic product. சின்ன சின்ன இதுகள் வாக்குகளை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சிங்கள பேப்பர்ல வந்து போட்டிருக்கிறாங்க.